ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஸ்தம்படியில் கூடிய ஒரு கஸ்டமருக்காக வந்து டிஸ்கஸ் டேங்குக்கு வந்து ஒரு சம் ஃபில்டர் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேங்கோட கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த கிளாரிட்டி பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 feet டேங்க் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஃபிஷஸ் வந்து இதில் வந்து ஓவர்லோடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரித்து போகிறதுக்காக வந்து இன்னொரு டேங்க் வந்து அவர் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து சம் ஃபில்டேஷன் வந்து செட் பண்ணியிருந்தோமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் ஃபில்டேஷன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக பார்ப்போம். ஸோ இந்த டேங்க் வந்து இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து இவரோட மெயின்டெனன்ஸ் வந்து 50% மேலே இவரோட மெயின்டெனன்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய ஹாபிஸ்ட்டு பார்த்துருக்கேன். ஸோ இவர் வந்து ரொம்ப மெனக்கிறாரு இந்த டேங்கு, இந்த ஃபிஷ்ஷு, அந்த கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கிறாரு. ஏன்னா வந்து நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷனே போதும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் செட் பண்ணிக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து இன்னும் பெஸ்ட்டாக எதாவது பண்ண முடியுமா இருந்தால் பண்ணுங்கள். அந்த மாதிரி இவர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டியில் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய கஸ்டமர். சரிங்களா? ஸோ இவரோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி 20% பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஏற்றி இறக்கிடுவார். சரிங்களா? ஸோ இந்த டேங்கோட உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்சோ அல்லது வந்து அதுக்கு தேவையான கிளீனர் வச்சோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் ஐட்டம்ஸ் வந்து இவர் வந்து போடுறதே கிடையாது. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைட் ஐட்டம்ஸும் ப்ளஸ் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவில் வந்து ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. மெயின்லி பார்த்தீங்கன்னா 24/7 பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து கம்பல்சரி வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து எப்பயுமே ஸ்டேபிள் ஆகிறதுக்குறான மெடிசன்ஸ். ஸோ இதுக்கு இந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ப்ராப்பரான பேராமீட்டர் என்னென்ன இருக்கணுமோ அத்தனை விஷயம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச செட்டப்பை பற்றி பேசாமல் எதுக்காக வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றியும் இந்த ஃபில்ட்ரேஷன் பற்றியும் வந்து பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஓகே அழகாக இருக்குது, ஒரு டைல்ஸு ஒரு மார்பிள் ஷேப்பில் இருக்குது சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்கோட பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாகவும், ஸோ இது வந்து வளர்ந்ததுக்கப்புறமா இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸோட நேம்லாம் வந்து அவர் சொல்லுவார். ஸோ நீங்களே கேளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 4.5 feet டேங்க்கில் ஒரு ஆல்மோஸ்ட் 15 to 17 ஃபிஷஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன பேட்ச் தான் போட்டேன். லைக் இந்த வெர்டிகல் டைகர், அப்புறம் இந்த பேந்தாரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் டைகர், அப்புறம் அந்த ப்ளூ மூன், இந்த சக்கர் போர்டில் போட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 2 months கழிச்சு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் எல்லாமே 6 inch 7 inch ப்ளஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன், இதெல்லாம் பேரண்டல் சைஸ். இதெல்லாம் இது அப்புறம் இது ஒன்று பேரண்டல் சைஸு. அப்புறம் இந்த 3 இது தேர்ட் இதில் வந்து ப்ளூ மூனில் இந்த வெர்டிக்கல் அந்த லைக் அந்த பிளாக் ஷேட் மாதிரி இருக்குல்ல அதுதான் வெர்டிக்கல்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் ஐஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பேந்தாரா ஃபுல் லைக் ஒரு டாட் ஒட்ட கூட ஒட்டாது அந்த மாதிரி ஒரு தனி ஸ்ட்ரெயின். அது அந்த ஆரஞ்சு கலர் தனி ஸ்ட்ரெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிங் வைப்பர். இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரெயின் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 5 colors லைக் அந்த ரெயின்போ கலர், லைக் அந்த எப்படி சொல்கிறதுனா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு கேலக்ஸி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த கிங் வைப்பர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா 4 ஸ்ட்ரெயின் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேந்தாரா, சூப்பர் பேந்தாராலே 5 inch ப்ளஸ் பேரண்டல் சைஸு. இதுலேயே 2 சைஸ் இருக்குது. இது ஒன்று அப்புறம் இது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்பிள் மாதிரி ஒவ்வொரு டாட்டு கூட ஒட்டாது. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். அந்த எப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெயின்ஸு. இப்போ வந்து மார்க்கெட்டில் புது ஸ்ட்ரெயின்னா இதுதான் வெர்டிகல் டைகர். இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைக் இந்த பாருங்கள் இந்த புலி இது மாதிரி இருக்கும். இதுதான் இருக்குல்ல இப்போ வந்து நியூ வெரைட்டி. இது நம்ம நெட்டில் கூட இருக்காது. இப்போ புதுசாக இப்போ தான் நான் தாய்லாந்து இம்ப்ளோர்ட் பண்ணேன். அவ்வளோதான். இவ்வளோதான் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா கிங் வைப்பர். இது ஒன் ஆஃப் தி வெரைட்டி. இதில் 4 ஸ்ட்ரெயினில் இதில் இருக்குல்ல சின்ன சைஸ் 4.5 inch சைஸ் வருது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஃபின்லேருந்து டெய்லரிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து பாடி சைஸ் மட்டும் தான் சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் சைஸஸ். ஆல்மோஸ்ட் பாத சைஸ்க்கு இருக்கும். இது இது சைஸுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய வெரைட்டினா இங்கே கிடைக்கக்கூடிய வெரைட்டினா இதெல்லாம் எதுவுமே ரெகுலராக இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செக்கர் போர்டு
அது யூஸ்லாம் எல்லாம் ஹாபிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் எல்லா ஹாபிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. பட் இந்த சைஸ் கிடைக்காது, 6 இன்ச் சைஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது என்ன ஃபிஷ்? இது வந்து வெர்டிகல் டைகர். அது வெர்டிகல் டைகர் 4 இன்ச் சைஸ் வரும். அது சக்கர் போர்டு, லைக் அந்த பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் ஷேப்பில் இருக்கும், அந்த டைகர் மாதிரி இருக்கும். இதுவும் இன்னொரு வெரைட்டி கேலக்ஸி டார்க்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கு, லைக் அந்த கேலக்ஸி தான் இங்கே பாருங்க. இதான் அதான் கேலக்ஸி டார்க்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேலக்ஸி மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம கேமராவில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம், பட் நேரில் தான் இதோட அழகு. இதெல்லாம் பேந்தரா வெரைட்டிஸ். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா நியூ ஏலியாஸ் அந்த பிளான்டன் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க, 1200 XP 1200 சொல்லிட்டு. இது சப்மர்சிபிள் கிடையாது, பிளான்டன் டேங்க் தான் மெயினாக. நான் இது போட்டிருக்கேன், இது பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்லி ஒயிட் லைட் தான், நோ கலர் லைட்ஸ், நோ டேனிங். இது நேச்சுரல் டிஸ்கஸோட ஒரிஜினல் கலர். இது ஒயிட் லைட் தான் பாருங்கள், நோ ப்ளூவோ ரெட் ஆரஞ்சு எதுவுமே கிடையாது, நோ டேனிங் லைட்ஸ். இது பக்கா பிளான்டட் லைட் இது. இல்லை ஃபிஷ்ஷோட கலரே இதுதான். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் பண்ணால் இன்னும் ஃபிஷ்ஷு இங்கே பாரு. லைட் ஆஃப் அதே தான். இங்கே இந்த ப்ளூ மூனில் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கலர்ஸில் இருக்கும் பாருங்கள். நான் யூஸ்வலாக லைட் போட மாட்டேன், ஃபிஷ் யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வெர்டிகல் டைகர் தான். பார்க்க சின்னதாக இருக்கான்னு நினைக்காதீங்க, இதுதான் எல்லாத்துக்கிட்டும் போய் சண்டை போடும் பாருங்கள். லைக் ஃப்ளவரானுக்கு தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வரும். பட் ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ்ஷிங் இங்கே தான். இங்கே பாருங்கள், இந்த பேந்தர்லாம் 5 இன்ச் பேரண்டல் சைஸ் எவ்வளோ கிட்ட வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் எதுவுமே பண்ணாது, கையே வச்சாலும் எதுவுமே பண்ணாதுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ குதிக்கிறதோ. அதனால தான் நான் ஓப்பன் டேங்க் யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுலாம் ஓப்பன் டேங்க் வைக்க மாட்டேன், நான் ஓப்பன் டேங்காக தான் வச்சுருக்கேன். யூஸ்வலாகவே பேராமீட்டர்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது, லைக் ஹீட்ரு, லைக் இனாஃப் ஆக்சிஜனுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஏர் பம்ப் வச்சுருக்கேன். இதை மோஸ்ட்டாக வச்சாவே ஃபிஷ்ஷு குதிக்காது, ஜம்ப் பண்ணாது. இதுவே நான் ஓவர் ஸ்டாக் பண்ணியிருக்கேன், அப்பயுமே அதை ஜம்ப் பண்ணுறதோ எதுவோ பண்ணுறது கிடையாது. ஃபில்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சம்ப் வச்சுருக்கேன், ஆல்மோஸ்ட் 20 kgs மீடியா வச்சுருக்கேன். அதை நான் ஓப்பன் டேக் தான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக டிஸ்கஸ் ஃபிஷ் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபுல் க்ளோஸ்டாக வச்சு அமோனியா ஃபார்ம் லைக் யூஸ்வலாகவே வாட்டர் வந்து வேப்பரைஸ்ட் ஆகும், அதனாலேயே ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகும், அமோனியா ஸ்பைக் வரும். ஓவர் ஃபீடிங்க நான் பண்ண மாட்டேன், லைக் பிளட் வார்ம்ஸ் தான் போடுறேன், லைக் ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ், நோ லைவ் ஃபுட்ஸே நான் போட மாட்டேன். மார்னிங் ஒரு பிளட் வார்ம்ஸ் போடுவேன், ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ். ஈவினிங் மேலே வந்து பெல்லட்ஸ் போடுவேன், லைக் அந்த டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அந்த இது போடுவேன். அதை விட்டால் டே பை டே போடுவேன். ஹாட் மிக்ஸ் அதெல்லாம் ஃபுட்டில் தான் போடுவேன். மோஸ்ட்லி நான் பெல்லட்ஸ் இன்னும் லைவ் ஃபுட்ஸ் லைக் வேர்ம்ஸை கூட நான் லைவ் போட மாட்டேன், ஃப்ரோசன்ஸ் தான் போடுவேன். அதுவுமே நான் கண்டிஷன் பண்ணி தான் ஃபுல்லாக போடுவேன். இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த டேங்குக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நம்மளோட இந்த ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? கேனிஸ்டரோட இது வந்து 5 டைம்ஸ், லைக் 5 டைம்ஸ்க்கு மேலே நான் சொல்லுவேன். எப்படின்னா கிளாரிட்டியோட ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃபிஷ்ஷோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு கீழே தெரியுது பாருங்கள். யூஸ்வலாகவே அந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள், ஃபிஷ்ஷோட ரிஃப்ளெக்ஷன் கீழே தெரியுது. இப்போ எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போக இவ்வளோ எப்படி சொல்கிறது, மீடியா 20 kg மீடியா போடுறதுனால அதோட வேஸ்ட்டுமே அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து அந்த சாலிடாக இருக்க ஸ்டேட் வந்து டக்குன்னு மண் மாதிரி ஆயிடுது, ஏன்னா அவ்வளோ பெனிஃபிஷியல் பாக்டீரியா உள்ளே இருக்குது. அதனால தான் சம் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஓவர் ஃப்ளோ இருக்காது. பார்த்தீங்கன்னா ஃப்ளோ போயிட்டு தான் இருக்குது, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள். ஃபிஷ்ஷும் கிட்டே இருக்குது, ஆனால் குதிக்கவோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவும் ஆகலை பாருங்கள். அதனால தான் சம்பு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேங்குக்கு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் விரும்பி போட்டுருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு DIY டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி சம்பு வந்து போடுறது நீங்கள் அது காரணம் என்னன்னா, நான் சரி நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம், மறுபடியும் இதில் இருக்கிற ஃபிஷ் தான் எடுத்து நான் மறுபடியும் இதில் ஸ்டாக் பண்ணல. அதில் இருக்கிற 4-5 இன்ச் சைஸஸில் இதில் போடுறேன். சரி நம்ம இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிட்டோம், ஒரு மறுபடியும் சம்ப்லாம் பண்ணிடுவோம் தான். பட் ப்ரோ என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஹோல்ஸ் போட்டு 2 கனெக்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஃபியூச்சர்லாம் நான் தான் பிளான் டேக் மாதிரி மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு தான் இவ்வளோ ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு. ப்ளம்பிங்கோட காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லிட்ரலி ஒரு மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் ஆகிடுச்சு முடிய.
பிகாஸ் அவர் சொன்னார் இவ்வளோலாம் அவர் ஒர்க் போட்டு பண்ணதே கிடையாது. அப்புறம் எப்படியோ பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா பெஸ்ட்டாக ஷேர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பைப் பற்றி கேட்குறீங்களா, பைப் வந்து ரெடிமேடாக வந்து செஞ்சு அனுப்புன்னு சொல்லி இது மாதிரி கேட்குறீங்க. ஆனால் வந்து ஸோ இடத்துக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா டேங்குக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைப்போட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனாக மாறும். இப்போ வந்து இந்த பைப் வந்து நம்ம பேக்கில் வந்து வைக்க முடியாது. ஏன்னா இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் வந்து இடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து சைடில் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ சைடில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து யூனிட் போகிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ யூனிட் போகிறதுனால இங்கே நீங்கள் வந்து இது கழட்டிக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு செட்டு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கனெக்ஷன் ஃபுல்லாக பேஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பேஸ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பேஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணல, யூனிட் மட்டும் கழட்டிக்காம வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமரோட நீடு இது வந்து என்ன பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் இது வேணாம் நம்ம தவிர்க்க காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸ் அளவு ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே எல்லாமே ஃப்ரீ செட்டிங்காக பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்ததுனால செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி. சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் அவருக்கு ஒரு சின்ன சஜஷன் கூட கொடுத்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன். ஏன்னா வந்து இவருக்கு வந்து 2 செலவாயிருக்கு. இப்போ என்னன்னா இதுக்கு ஒரு சம்ப் வச்சிருக்காரு, இதுக்கு ஒரு சம்ப் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிட்ட போயிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 12 கிட்ட போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு 24,000 வந்து செலவாகுது இல்லையா? ஸோ நம்ம வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்துட்டு செலவுகளை வந்து குறைக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்தால் போதும், நம்ம சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து என்றைக்குமே நம்ம பண்ணது கிடையாது. ஸோ இவருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் என்கிட்ட முன்னாடியே இந்த ஒரு டேங்க் வருதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து நான் 3 ஃபீட் சம்பாக போட்டுருந்து ஸோ இந்த 2 டேங்குமே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இவருக்கு வந்து ஒரு சின்ன மைண்ட் செட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ்டு அல்ட்ரா கிளீன் டேங்க். சரிங்களா? இது வந்து இம்போர்ட்டட் டேங்க். சரிங்களா? இந்த டேங்கில் வந்து எந்த வித ஒரு பிரேசிங்கோ ப்ளஸ் வந்து ஒரு ஹோலுமே போடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவர் வந்து ப்ரிப்பேராக இருக்காரு. ஸோ அதனால் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேங்கில் இங்கே ஒரு ஹோல் போட்டு டேங்க் இப்படி போட்டு கனெக்ஷன் பண்ண வச்சுக்கோங்களேன், 8 ஃபீட்டுக்கு ஒரு 3 ஃபீட் சம்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். என்னன்னா நீங்கள் வந்து 2 டேங்கில் 3 டேங்கில் 10 டேங்கை கூட ஒரே சம்பிள் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்கில் வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்ஸுமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து செப்பரேஷனாக வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதுனால இவருக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த டேங்கில் ஏதாவது ஒயிட் ஸ்பாட் வந்தாலோ இந்த டேங்கில் வந்து அது பரவாது. ஆனால் நம்ம வந்து சம்பை வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம வந்து க்யூர் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் இதில் ஒரு 50 ஃபிஷ்ஷு விட்டுருந்தீங்கன்னா 100 ஃபிஷ்ஷுக்குமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டார். சரிங்களா? ஸோ அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே சேர்த்து ஒரு செலவு அப்படின்னு பார்த்தாலுமே ஆனால் சேஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து எல்லா டேங்குமே சேர்த்து ஒரு சம்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணாமல் எல்லா டேங்குமே செப்பரேஷன் வச்சுருக்குது. மீன் ரீசன் பார்த்தீங்கன்னா எந்த டேங்கில் டிசீஸ் வந்தாலுமே அந்த டேங்கோட போயிடும். நம்ம அந்த டேங்குக்கு மட்டும் குவாரண்டைன் பண்ணி நம்ம மெடிசன் கொடுத்தா போதும். சரிங்களா? அந்த ஒரு கான்செப்ட்னால தான் வந்து இந்த விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேங்க் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8-9 டேங்க் மேலே வீட்டில் வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ பிளான்டே டேங்க்லேருந்து அரோனா டேங்க்லேருந்து ஷிம்ப் டேங்க்லேருந்து எல்லா டேங்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காரு. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் ஒரு அழகாக ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்காரு. இது வந்து நான் CO2 டேங்க்கு. ஆனால் பிளான்ஸ் எல்லாம் நல்லா க்ரோவாகுன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லைக் பண்ணி ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா கிளியர் பிரியர் இவர். ஸோ எல்லா டேங்க்ஸுமே வந்து அல்ட்ரா கிளியர் தான் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து இந்த டேங்க் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாரு. ஸோ இந்த டேங்க் என்கிட்ட வாங்க போகிறோன்னு சொல்லியே தான் வாங்கினாரு. ஸோ நான் சொன்னேன், ஸோ இதனோட காஸ்ட்டுக்கு வந்து நான் நார்மல் டேங்க் வந்து உங்களுக்கு 3 டேங்க் 4 டேங்க் பண்ணி கொடுப்பேன் பிரதர்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அல்ட்ரா கிளியர் CNC பாலிசிங் வந்து கம்பெனி ஃபினிஷிங் இம்போர்ட்டட் வந்து அவங்க பண்ணி தரதான் எனக்கு வந்து பெஸ்ட்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணார். சரிங்களா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்குமே அவரோட ஒப்பீனியன் வந்து அவருக்கு இருந்தாலுமே என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா ஸோ ஒரு டேங்குக்கு இவ்வளோ காஸ்ட் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய டேங்க்ஸ்லுமே வந்து சிலிக்கான் வந்து தெரியாத அளவுக்கு நம்மளால் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து 0 சிலிக்கான் பண்ணுறதில்ல. காரணம் வந்து 0 சிலிக்கான் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை. சரிங்களா? ஸோ என் பர்சனலாக சொல்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து இது. மற்றபடி வந்து சிலிக்கான் தெரியாமல் நம்மளால் வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். ஸோ இருந்தாலுமே இவர் இந்த டேங்க் வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ இவருக்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேங்க் செட்டிங்கும் ப்ளஸ் வந்துட்டு பயோமீடியாஸு ப்ளஸ் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்குக்கு தேவையான அக்சசரிஸு
ஸோ இதெல்லாம் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கூட எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் வந்து நம்ம நேரில் போய் பண்ண முடியல. சம்பு மீதி டோட்டல் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ எனக்காக ஒரு 2 months வெயிட் பண்ணி ஒரு மதுரை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவருமே செஞ்சுருக்காரு. இவருமே பார்த்தீங்கன்னா நான் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்காரு. எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை. ஸோ நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணுங்க, எந்த ஒரு ட்ரபிளுமே அவர் பண்ணுறதே கிடையாது. எப்படி பண்ணாலுமே பண்ணுங்க. ஆனால் நான் வந்து கஸ்டமரை கேட்டு தான் பண்ணுவேன். இது இப்படி வருது, உங்களுக்கு வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு கஸ்டமரோட விருப்பப்படி தான் செய்வேன். ஸோ நானாக வந்து என் விருப்பத்துக்கு எதுவுமே செய்யவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.